கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல என்று சொல்கிறான். கவனிங்க, இந்த யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறான். அப்படி ஓடி போய் அங்கே வேலை செய்து கொண்ட நாட்களிலே அவன் பேசுகிறான், ராகேல் எனக்கு திருமணம் செய்து கொடும் என்று சொல்லி கேட்ட பொழுது, அங்கே அவன் 7 வருஷம் இடத்தில் வேலை செய், உனக்கு நல்ல அவளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் 7 ஆண்டுகள் வேலை செய்து அந்த ராத்திரியிலே தன் குடும்பத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே ராகேலை தருவதாக சொன்ன லாபான் லேயாளை கொடுத்து விட்டான். விடியற் காலத்தில் அவளை பார்த்த பொழுது அவள் ராகேல் அல்ல, லேயாளாக இருக்கிறாள். தன் மாமனிடத்தில் போய் கேட்கிறான், ஏன் இப்படி எனக்கு செய்தீர்? நான் 7 வருஷம் வேலை செஞ்சேனே. அப்போ சொல்லுகிறான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. மூத்தவள் இருக்கும் பொழுது இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அப்படியானால் இந்த தேசத்தில் மூத்த மகள் இருக்கும் பொழுது இளைய மகளை கட்டி கொடுக்க கூடாது, திருமணம் செய்து கொடுக்க முடியாத ஒரு வழக்கம் இருக்கிறது சொல்லுகிறான். அவன் கேட்கிறான், இல்லை இல்லை, எனக்கு ராகேல் வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது இன்னும் 7 ஆண்டுகள் வேலை செய்யன்னு சொல்லுகிறான். கவனிங்க, மூத்தவள் என்பது உலக பிரகாரமான காரியம். தன் பிள்ளைகளிலே பிறந்த மூத்த மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவள் இருக்கும் பொழுது 2ஆவதோ 3ஆவதோ 4ஆவது மகளை கொடுக்க மாட்டார்கள். இது உலக வழக்கம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இங்கே அடங்கியிருக்கிறது. மூத்தவள் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் மூத்தவள். வேதத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது, பரிசுத்தமாக வாழ்கிறது, உண்மையாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமாக இருப்பது, தேவனுடைய காரியங்களிலே முதன்மையான இடத்திலே நாம் இருக்கும் பொழுது மூத்தவள். அவளை விட்டுட்டு இதில் எனக்கு ஜெபம் வேணாம், வேத வாசிப்பு வேணாம், ஜெபிக்க மாட்டேன், பைல் பிடிக்க மாட்டேன், நான் ஆண்டவருக்காக எதையும் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த உலக பிரகாரமாக இளையவளாகிய ராகேலை எனக்கு நீ தர வேண்டும் என்று சொன்னால் நான் அதை தர மாட்டேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டுமானால் முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக இருக்கணும், தெய்வத்துக்கு பிரியமாக இருக்கணும். நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை தயார் செய்து கொண்டிருக்கணும். இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் இளையவளாகி உலக பிரகாரமான அந்த வீடு வாசல் ஆசீர்வாதம் பலவிதமான நன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் தருவதாக வேதத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலவில் அருமை தேவ பிள்ளைகளே, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. மூத்தவள் என்று சொன்னால் ஜெபம் பண்ணுறீங்களா, வேதத்தை வாசிக்கிறீங்களா, தியானிக்கிறீங்களா, பரிசுத்தமாக இருக்கிறீங்களா, கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறீங்களா, ஆண்டவருக்கு தசம்பாகம் காணிக்கை செலுத்துறீங்களா, தவறாமல் ஆலயத்துக்கு போகிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறீங்களா, அவருக்கு பிரியமாக நடக்கிறீங்களா, கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ள முடிய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இதெல்லாம் செய்தார் இந்த உலகத்தினுடைய வீடு வாசல் ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் நன்மைகள் கிருபைகள் காரு பங்களா எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இந்த காலையில் தேவ சமுத்திர போடுங்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்தில் வழக்கமில்லை என்று சொல்லி லாபான் சொல்கிறானே. ஆண்டவரே, மூத்தவளாகிய உம்மை அறியாமல் உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் உடைய சத்தியத்தை அறியாமல் சத்தியத்தின்படி நடக்காமல் இளையவளாகிய உலகப்பிரன ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.